எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, கண்ணியமான மகத்தான சங்கையான ஒரு மாதம் எங்களை நோக்கி வர இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இது போன்ற ஒரு மாசம் எங்களே வந்து அடையுது. பிறகு அந்த மாசம் முடிகிற நேரம் எங்களை விட்டு அந்த மாசம் போகுது. அன்பானவர்களே, அல்லாஹு தாலா இந்த ரமலானை ஏன் அறிமுகப்படுத்தினார்? இந்த ரமலான் குர்ஆன் சொல்லுது, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ரமலான அல்லாஹ் உங்களுக்கு கடமையானதாக ஆக்கிக்கிறார். ரமலான் ஏன் கடமைண்டா, நீங்க எல்லாரும் அல்லாஹுவ பயப்படக்கூடிய மக்களாக மாறும். நீங்க வேற என்னத்தையோ பயந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க உலகத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று யோசிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அது பிழையான ஒரு கருத்து. நீங்க அல்லாஹுவ பயந்து ஆகிரத்தை பயந்த மக்களாக மாற வேண்டும் என்றதுக்காக தான் அல்லாஹ் ரமலான் உங்களுக்கு தான். எனவேதான் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளோ பெரிய ஒரு சிகிச்சை, இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு அந்த ஒரு மாசத்துக்கு நடக்க போகுது. எனவே அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களையும் திறந்து விட்டார். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா. அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்றான், இந்த மாசம் நான் சொர்க்கத்தை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்களோட செயல்களால அந்த சொர்க்கத்தை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கோ. உங்களோட சொர்க்கத்தை நீங்க எல்லாம் உறுதியாக்கிக்கோ. அப்வாபுன் நார். நரகத்துல எல்லா வாசலையும் நான் மூடிட்டேன். நீங்க யாரும் நரகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் இல்லை. உங்களுக்கு சார்பா, உங்களுக்கு சப்போர்ட்டா வசுஃபிதத்தி ஷயாத்தி, எல்லா ஷைத்தான்களையும் உங்களை குழப்புற ஆட்கள் அவங்க தானே. உங்களை அமல் செய்ய விடாம, நன்மை செய்ய விடாம உங்களை அவங்க தான் குழப்பிக்கிட்டு இருக்கிறான். உங்களைய பாவம் செய்யறதுக்கு தூண்டுற ஆட்களும் அவங்க தான். எனவே நான் அவங்க எல்லாத்தையும் கட்டி போடுறேன். அதோட சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு பாக்கியம் தாரேன். ஃபீஹி லைலத்துன். இந்த 30 நாள்ல ஒரு நாள் இருக்குது. அன்றைய ராவ் எப்படியாப்பட்ட ராவ் என்றா, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாசங்களை விட சிறந்த ஒரு நாளை இந்த 30 நாளுக்கு நான் வச்சுக்கிறேன். என்று எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹு தாலா செஞ்சுட்டு இந்த ரமலானை எங்களுக்கு தான். அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானை தந்த நோக்கம் உண்டு தக்குவாதாரியா மாறுறது. தக்குவாதாரியாக மாறுறதுக்கு முன்னால சில வேலைகள் செய்யறீங்க. அது என்ன வேலைண்டா, நாங்கெல்லாம் நிறைய நோய்களோடு இருக்கிறோம். அந்த நோயால நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன நோய் அது? எங்களுக்கு நோய் என்று சொல்ற நேரமே தெரிஞ்சது ஒன்றோ கொலஸ்ட்ராலா இருக்கும், இல்லாட்டி பிரஷரா இருக்கும், இல்லாட்டி சீனியா இருக்கும் என்று இந்த உடம்புடைய நோய்களை மட்டும்தான் நாங்க விளங்கி வச்சுக்கிறோம். சீனிய பத்தி ஒருத்தர்கிட்ட கேட்டு அவனுடைய பயங்கரங்களை அவர் சொல்லுவார். ஓ, மிச்சம் கவனமா இருங்க, சாப்பாட்டுல மிச்சம் பக்குவமா இருங்க, சொல்ற மருந்துகளை சரியா குடிங்க, இல்லாட்டி அது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து. கேன்சர் என்று வந்தா அது பயங்கரமான ஒரு நோய், பிரஷர் பயங்கரமான ஒரு நோய் சொல்லுவான். ஆனா எங்கேயாவது இருக்கா அல்லாஹ் சொல்லுகிறானா, பிரஷர் என்ற நோயோட யாரு மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹுதமா என்ற நரகம் இருக்கு. கொலஸ்ட்ராலோட கேன்சரோட யாரு மரணிக்கிறாங்களோ இவங்களுக்கு வெயில் என்ற நரகம் இருக்கு. எங்கேயாவது நாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்ல. இந்த நோய்கள் வந்தா கடைசியில வரப்போறது மௌத்து தான். மௌத்தை தாண்டி ஒரு விஷயம் வரப்போறது இல்லை. ஆனா இன்னும் சில நோய்கள் இருக்குது. அந்த நோய்கள் எங்களுக்குள்ளால இருந்து நாங்க அப்படியே மௌத்தாகினோம் என்றா எங்களுக்கு பயங்கரமான நரகம் இருக்கு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒரு நோய் தான் பொறாமை என்ற நோய், ஹசத் என்ற ஒரு நோய். அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது, நான் நல்லா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அவன் இல்லாம போ, அப்படி ஒரு எண்ணம். சிலது அவன் நல்லா இருக்கப்படாது, நான் நல்லா இருக்கோம். இது ஒரு மோசமான ஒரு நோய். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதனுடைய பாதிப்பு என்ன ஆகும் என்றா, நீங்க 1000 வருஷம் அமல் செஞ்சிருந்தாலும் எல்லா அமலையும் பத்த வச்சு போட்டு. ஒரு பஞ்சு நிறைய உள்ள இடத்துல எப்படி ஒரு நெருப்பை விட்டா முழு பஞ்சும் கருகி சாம்பலாக போய்த்திருமோ, இது போல யாருடைய உள்ளத்துல இந்த நோய் வருதோ
அவருடைய எல்லா நன்மைகளையும் அழிச்சுக்கும். இந்த நோய் எங்களோட உள்ளத்துல இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க பெருமை என்ற ஒரு நோய் ஒன்று இருக்குது. அந்த நோயுடைய முடிவு என்ன? யாருடைய உள்ளத்துல கடுகு மணி அளவாவது பெருமை இருக்குமோ இவன் சொர்க்கம் போறது ஹராம். கிலோ கணக்குல அதாவது பெருமை தேவையில்லை, கிரேம் கணக்கிலையும் இல்ல, ஒரு கடுகு மணி அளவாவது யாருகிட்ட பெருமை இருக்குமோ இவன் சொர்க்கம் போறது ஹராம் என்று சொன்னான். பெருமைண்டா என்ன? சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்ல பெருமைண்டா என்ன சொன்னாங்க? பெருமைண்டா அடுத்தவங்களை தாழ்வாக மதிக்கிறது. நான் படிச்சவன், எனக்கு சல் இருக்கி, நான் ஆஜியார், நான் இப்படி, இவனுக்கு ஒன்றுமே இல்லையே என்று அடுத்தவனை தாழ்வாக கருதுறது. அதே போல யாராவது ஒரு உண்மையை சொல்லி தந்தா அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இல்லை. என்கிட்ட ஒரு தவறு இருக்குது, ஒருத்தர் வந்து சொல்றார் நீங்க இந்த தவறு செய்றீங்க மாத்திக்கோங்க, நான் பெருமை இல்லாதவனாக இருந்தா அதை நல்ல முறையில ஏற்றுக்கொள்வேன். எனக்கிட்ட அந்த நோய் இருந்தா இவர் யார் எனக்கு சொல்ல, இவர் எனக்கு தான் சொல்றாரு இப்படி என்று அவரோட ஒரு கோபம் வரும். அவர் சொல்ற உண்மையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே இந்த நோய் யாருகிட்ட இருக்குதோ இவருக்கு சொர்க்கம் போகலாம். இது மாதிரி எத்தனையோ நோய்கள் எங்கட உள்ளங்கள்ல குடிக்கொன்றி. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நோயை சோமாக்க தான் அல்லாஹு தாலா ரமலான தான். இந்த நோயால வந்த இப்ப எங்களுக்கு ரிசல்ட் என்ன? இந்த நோய் கூடி கூடி நோய் முத்தி முத்தி பாவங்களால் அப்படியே நிறைஞ்சிருக்கிறோம். பாவங்கள் நிறைஞ்ச மனிதர்களாக இருக்கிறோம். இந்த பாவங்களோட எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வந்தா எங்களோட எதிர்காலம் மண்ணா போய்த்து. அங்க சொர்க்கம் கிடைக்காது, அங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காது. எனவே அல்லாஹு தாலா ஏண்டையும் உங்களுடையும் மேல வச்ச இரக்கத்துடைய வெளிப்பாடுதான் இது போன்ற சந்தர்ப்பங்களை தான். ரமலான் என்றது ஒரு சான்ஸ், ரமலான் என்றது ஒரு பாக்கியம், எங்க ஒவ்வொருத்தரையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஆக முக்கியமான ஒரு சான்ஸ். இதை நாங்க விளங்கிக்கிறோமா? ஏப்ரல் சீசன் என்று வந்தா எங்களுக்கு வியாபாரம் என்றது எல்லாருக்குமே தெரியும். உலகத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனா ரமலான் எதுக்கு அது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரமலானை தாரது ஏண்டையும் உங்களுடையும் மேல் உள்ள இறக்கத்தாலதான். அதான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சும் ரமலான அல்லாஹ் சான்ஸாக கொடுத்தும் இந்த ரமலான்ல யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கத்துக்குரியவனாக மாறலையோ இவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த ரமலான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியமா தாரான். நாங்க இப்பல இருந்து பிளான் பண்ணணும், இந்த 30 நாள் என்ற வாழ்க்கையுடைய ஆக முக்கியமான நாள். இந்த நாளை நான் வீணாக்கிற கூடாது. இது வியாபாரம் செய்யற நாளோ தின்ற குடிக்கிற நாளோ அப்படியாப்பட்ட ஒரு நாள் இல்லை. நிறைய பேர் ரமலானுக்கு கொடுக்கிற வலை விளக்கணம் சஹரும் இஃப்தார். நாங்க என்ன திங்க வந்தவங்களா? நாங்க சாப்பாட்டுக்கு தான் படைக்கப்பட்டோமா? ரமலான்ல அதிகமானவர்களுடைய சிந்தனையே இஃப்தாரும் சஹரும் மட்டும்தான். எந்த அளவுக்கு பெண்களையும் நிம்மதியா நிக்க விட்டுல, அதாக்கு இதை செய், அந்த நிமிஷ செய், இப்படி ஒரு சாப்பாடு செய். அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கணும் என்றதுக்காக தான் ரமலான்ல சில விஷயங்கள் எல்லாம் அப்படி ஆக்கிக்கிறார். ஆனா பெண்களுக்கு அதிக கூட வேலையே ரமலான்ல தான். இஃப்தார்ல சஹர் அதாவது சுஃப்ரா நிறைய எல்லா சாப்பாடுகளும் இல்லாட்டி அது மனசுக்கு ஒரு வருத்தம் ஆகுது. இன்றைக்கு இது இல்ல அது இல்லைன்னு. ரமலான் சாப்பாடுக்குரிய மாசம் இல்ல. சஹாபாக்கள் வரலாறு கொஞ்சம் பாருங்க, எங்கட முன்னோர்கள் பெரியோர்கள் வரலாறை தேடி பாருங்க. சில சஹாபாக்கள் வரலாறு இருக்குது, முன்னோர்கள் வரலாறு இருக்குது. 30 ரொட்டியை சுட்டு வச்சுக்கொள்வாங்க ரமலானுக்கு முன்னால. பிறகு ஒவ்வொரு நாளும் அதுல பாதியாக பிரிச்சு இஃப்தாருக்கு அரவாசி சஹருக்கு அரவாசி. இன்னைக்கு அதிகமான செலவும் நேரமும் இந்த சாப்பாட்டுக்கே போகுது. இஃப்தாருக்கு திங்கிற பவர் தான் அதிகமானவங்களுக்கு தராவி கஷ்டமாகும். அந்த சின்ன நேரத்துக்கு ஒரு நாளுடைய பசியை அடக்க போனா செய்யலுமா? அது செய்யலாம். எனவே அந்த சின்ன நேரத்துக்கு அடிக்கிற சாப்பாடு தான் இங்க தராவியில வந்தா தலை சுத்துது மஸ்து. எல்லா காலமும் சாப்பிடுறோம், எல்லா காலமும் விதவிதமா சாப்பிடுறோம். அவ ரமலான்லையும் சாப்பாடு தான் நோக்கம் என்றா என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும் இல்லை.
எனவே ரமலான் என்றது என்னையையும் உங்களையும் சுத்தப்படுத்த எங்களோட ரப்பு தந்த ஆகப்பெரிய ஒரு பாக்கியம், ஆகப்பெரிய ஒரு சான்ஸ். ஆனா கொஞ்சம் வலிக்கும். பகல்ல ஃபுல்லா பசியில் இருக்கிறது, ராவைக்கு ஃபுல்லா நின்று வணங்குறது, இது வருத்தமா தான் இருக்கும். அதை தாங்கிறதுல தான் அல்லாஹு தாலா பெரிய கூலியை வச்சு. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யாரு ரமலான்ல பகல் நேரம் பசியோட பக்குவமாக இருந்து நோன்பு பிடிக்கிறாரோ அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் இவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். அதுக்கு வரையறை இல்லை, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனாலதான் அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, அந்த நோம்பாடி அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்றா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நாட்டத்தை அல்லாஹ் சொல்றான். ரமலான்ல வாயிலிருந்து வரக்கூடிய நாட்டம் அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்குண்டா கஸ்தூரியை விட வாசம் என்று சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வுக்காக பசியிலைகிறான், அல்லாஹ்வுக்காக பசியிலைகிறான். அந்த வருத்தத்தை நாங்க தாங்குற நேரம் உள்ளம் சொல்லணும், இந்த பாவம் மன்னிக்கப்படுது. பகல்ல பசியோடு இருக்க கஷ்டம்தான், பசியோடு இருந்து எல்லா தொழுகைகளையும் சரியாக தொழுந்து இபாதத்தோட கழிக்கிறது கஷ்டம்தான். ஆனா கஷ்டம் வார நேரம் என்ற உள்ளம் சொல்லணும், அல்லாஹ் என்னை மன்னிக்கிறான். ஒரு நோயாளியை சிகிச்சை செய்யற நேரம், ஆபரேஷன் செய்யற நேரம், ஊசி அடிக்கிற நேரம் வருத்தம் வரத்தான் செய்யும். எந்த ஒரு அறிவாளியும் எனக்கு வருத்தம் வரக்கூடாது என்றால் அந்த நோய் சோமாவாது. எனவே எங்களை பாவங்கள் மன்னிக்கப்படணும், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் என்றா எங்களை வருத்தத்தோட தான் ரமலானை நாங்க கழிக்கும். அல்லாஹ் அவ்வளவு இரக்கமா நடந்து கொள்றான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் வ யுரீது அல்லதீன யத்தபிஊன அஷ்ஷஹவாத் அன் தமீலு மைலன் அதீமா யுரீது அல்லாஹு அன் யுகஃபிஃப அன்கும் وَخُلِقَ الْإِنسَانُ ضَعِيفًا. அல்லாஹ்வுடைய விருப்பமே எல்லாரையும் மன்னிச்சிரும். நாங்க சில நேரம் எங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்கள மன்னிக்க ரெடி இல்லை, எங்கட சகோதரனை மன்னிக்க ரெடி இல்லை, எங்கட வியாபார பார்ட்னரை மன்னிக்க ரெடி இல்லை. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய விருப்பமே எல்லாரையும் மன்னிச்சுட்டோம். காரணம் அல்லாஹ் சொல்றான், ஏன்னா நான் மனுஷனை படைச்சதே பலகீனவனா. குலிக்கல் இன்சானு ضعيفًا. இந்த பலகீனமான இந்த அடியான நான் மன்னிக்க தான் போறேன். அதை மன்னிக்க தான் அல்லாஹ் இந்த ரமலான் என்ற பாக்கியை தந்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, எங்களோட நோயை சோமாக்க கூடிய இடம் ரமலான். எங்களோட உள்ளத்துல இருக்கிற நோய், நாங்க சுமந்திருக்கிற பாவம், இது எல்லாத்தையும் அல்லாஹு தாலா மன்னிச்சு எங்களை பரிசுத்தமான மக்களாக மாற்ற போறோம். எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க இப்பல இருந்து திட்டமிடோம், ஏந்த இந்த 30 நாளை நான் எப்படி கழிக்கிறேன், இதுல என்ன செய்யும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரமலான்ல என்ன செய்யணும் என்றது தெரியும். அதிகமானவங்களோட ரமலான் தூக்கத்திலேயே போகும். அதிகமானவங்க ரமலான கழிக்கிற செலவங்க போன்ல தான் ஏதோ ஒரு காட்சியை பார்த்து கொண்டே இருக்கு. எல்லாரும் 4-5 பேர் கூடி பேசுற. இப்ப அது குறைஞ்சிருக்கும். முந்தி காலங்கள்ல கிராமங்கள்ல ரமலான்ல தான் வீட்டுல இருக்கிற கேரம் போர்டு வெளியே வாரு, டாம் போர்டு வெளியே வாரு, எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க. ரமலான்ல என்ன செய்யணும் என்று தெரியாது. ரமலான்ல செய்யறதுக்கு அல்லாஹ் எத்தனையோ அமல்களை வச்சிருக்கிறான். அந்த ட்ரீட்மெண்ட்டை சரியா செய்யற நேரம் தான் 30வது நாள் ஆகிற நேரம் எங்கட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தக்குவாதாரியாக மாறும். அதுல 1வது விஷயம்தான் ரமலான்ல செய்யக்கூடிய ஆக முக்கியமான அமல் குர்ஆன் ஓது. குர்ஆனை விட ரமலான்ல சிறந்த ஒரு அமல் ஒன்று இல்லை. அல்லாஹ் ரமலான சொல்லும் போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசத்துக்கு சிறப்பே இந்த மாசத்துல குர்ஆன் இறங்கினது. இந்த ரமலானுடைய சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். எங்களுக்கு அதுல ஆக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல குர்ஆனுக்கு ஆக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்குண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் குர்ஆனை கொண்டு வந்தவர், குர்ஆன் கொண்டு வரப்பட்டவர். வானத்துல இருந்து குர்ஆனை கொண்டு வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க 2 பேரும் ரமலான்ல குர்ஆனை ஓதி காட்டி கொள்வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவாங்க, நபி அவங்க கேட்பாங்க.
நபி அவங்க ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பான். எனவே ரமலான்ல ஆக முக்கியமான ஒரு சுன்னத் ரமலான்ல குர்ஆனை ஓதுறது, குர்ஆன் ஓதுறத கேட்கிறது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ரமலானுடைய காலங்கள்ல ஒரு நாளைக்கு 60 ஜுஸு ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். அவங்களோட வேலை என்ன? இமாம் ஷாஃபி ஒரு பெரிய முதலாளியா? என்ன அவருடைய வேலை? அவருடைய வளமையான மௌத்து வரைக்கும் வேலையே குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு தேவையான சட்டங்களை தொகுக்கிறது. அதுதான் அவங்களோட வேலை. ரமலான் வந்துட்டா அந்த வேலையை மூடி வச்சுட்டு குர்ஆனை கைக்கு எடுத்துருவான். குர்ஆனை கைக்கு எடுத்து ரமலான் முழுக்க குர்ஆன்லயே கழிப்பான். அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாண்டா உலகத்துல இதை விட கேவலமானது ஒன்றுமே இல்லை. இங்கிலீஷ் தெரியாத ஒரு கேவலம் இல்ல, மேக்ஸ் தெரியாத ஒரு கேவலம் இல்ல, சயின்ஸ் தெரியாத ஒரு கேவலம் இல்ல. எங்களுக்கு கேவலம் அல்லாஹ் இறக்கின குர்ஆன் ஓத தெரியா. இன்னைக்கு சிலவங்க பெருமையாக பேசுறாங்களே, பெருமையா சொல்றோம் எங்களுக்கு ஓத தெரியா, நாங்க ஓத படிக்கல. அன்பான சகோதரர்களே, ஆக சிறந்த நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறுறதுக்குரிய காரணமே குர்ஆன் கொடுக்கப்பட்டது. நபிமார்கள் ஆக சிறந்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? குர்ஆன் அவர்களுக்கு தான் இறங்கியது. உலகத்துல ஆக சிறந்த பூமியாக மக்காவுடைய பூமி மாறுறதுக்கு காரணமே குர்ஆன் அங்க இறங்க போயிது. மலக்குமார்கள் ஆக சிறந்த மலக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாறுறதுக்குரிய காரணமே குர்ஆனை எடுத்துட்டு வந்த பணியை செஞ்சதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துல ஆக சிறந்த மொழியாக அரபு மொழி மாறினது குர்ஆன் அரபு மொழியில இருக்குது. இங்கிலீஷுடைய பருமதி கண்ணை மூடுற வரைக்கும் தான். கபூர்ல வந்து உன்னோட பேர் என்ன இங்கிலீஷ்ல கேட்க மாட்டாரு. மலக்கு கேட்கிற கேள்வி எல்லாம் அரபுல தான். மஹ்ஷருடைய மைதானம் அரபு, சொர்க்க பாஷா அரபு. இந்த அரபு ஏன் சிறப்பான பாஷையாக மாறிச்சு? பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபுல தான் குர்ஆன் இறங்கிச்சு. ஏன் ரமலான் சிறந்த மாசம்? ரமலான் சிறந்த மாசம், அந்த மாசத்துல குர்ஆன் இறங்கிச்சு. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்களும் சிறந்தவங்களாக மாற வேணுமாக இருந்தா கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்கள யாருக்கு குர்ஆன் தெரியுமோ, யாரு குர்ஆனை படிச்சிருக்கிறீங்களோ, பிறகு அதை படிச்சு கொடுக்குறீங்களோ, நீங்க தான் உலகத்துல ஆக சிறந்த மனிதர் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நாங்களும் சிறந்தவங்களா மாறணும் என்றா எங்களோட வாழ்க்கையில குர்ஆன் இருக்கும். ரமலான்ல கொஞ்சம் எல்லாரும் போனை ஒதுக்கி வைப்போம். இன்னைக்கு எங்களுக்கு ஆக பெரிய எதிரி இந்த போன் தான். போன்ல பயான் தான் பாக்குற, நல்ல விஷயம் தான் கேட்கிற, ஆனா அது கடைசியில கொண்டு போய் சேர்க்கிறது எங்கேயோ. அதை கொஞ்சம் தூரமாக்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் தன்னால குர்ஆனை பார்ப்போம், குர்ஆனை கொஞ்சம் காதால கேட்போம். எங்களோட வாழ்க்கையுடைய வெற்றிய, பரக்கத்தை, ரஹ்மத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தான் வச்சிருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களே, இது குர்ஆனுடைய மாசம். இது குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டிய மாசம். எங்களுக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம்தான், என் ஃபேவரட் உடுப்பு இது, எனக்கு விருப்பமான சாப்பாடு இது, எனக்கு விருப்பமான கலர் இது, எனக்கு விருப்பமான எவ்வளவு விஷயங்களை சொல்றோம். ஆனா எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆயத்து ஒன்று இருக்கா? குர்ஆன்ல எனக்கு பிடிச்ச ஆயத்து இது. அதுல இந்த ஆயத்துல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான், இந்த ஆயத்துல அல்லாஹ் நரகத்துடைய பயங்கரத்தை சொல்றான். தெரியுமா எங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் ஃபாத்திஹா ஓதுறோம், தொழுகையில எவ்வளவு ஆயத்துக்களை கேட்கிறோம். குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ரசிச்சு ருசிச்சு அதை கேட்டிருக்கிறோம். எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறு இருக்குது. ஒரு ஆயத், அந்த ஆயத்தை யோசிச்சு யோசிச்சு அழுவான். சில சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு குர்ஆன்ல பயங்கரமான ஒரு ஆயத்து இருக்கு. குர்ஆன்ல ஆக பயங்கரமான என்ன ஆயத்? فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. என்ன ஆயத்? அல்லாஹ் சொல்றானே, கியாமத்துடைய நாளையில நீங்க ஒவ்வொருத்தரும் பாப்பீங்க, நீங்க உலகத்துல செஞ்ச சின்ன பாவத்தையும் பாப்பீங்க. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ, ஒரு கடுகு மணி அளவாவது சிறிய ஒரு பாவம் செஞ்சிருந்தா அதுவும் அவட பட்டோலையில பாப்பீங்க. ஒரு கடுகு மணி அளவாவது சிறிய ஒரு நன்மை செஞ்சிருந்தா அதையும் நீங்க அவட பட்டோலையில பார்த்துக்கோ. சஹாபாக்கள் சொல்றாங்க,
குர்ஆன்ல இதை விட ஒரு பயங்கரமான ஆயத்து எங்களுக்கு இல்லை. அதே போல நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு குர்ஆன்ல ஆக விருப்பமான ஆயத் தௌபா சம்பந்தமாக வரக்கூடிய ஆயத், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்று வரக்கூடிய ஆயத் என்று சஹாபாக்கள் குர்ஆனோட வாழ்ந்திருக்கிறாங்க, குர்ஆனை ரசிச்சிருக்கிறாங்க. எனவே நாங்களும் ரமலான்ல ஒரு நேரம் கொடுப்போம். இந்த நேரம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நான் குர்ஆனை ஓதுறது தான். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதினாலும் 30 நாளைக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கலாம், தாராளமா செய்யலாம். எங்கட போனுக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்க குர்ஆனுக்கு கொடுத்தாலே நாங்க சீதேவியா மாறிடுவோம். நாங்க ரமலான சிறந்த முறையில கழிச்ச மக்களா மாறிடுவோம். நாங்க ரமலானுக்கு முன்பு கேட்ட பயான் எல்லாம் போதும், பயான் தாராளமா கேட்டிருக்கிறோம். போன்ல பயான் கேட்கறத நிப்பாட்டுது, இப்ப நாங்க அமல்ல இறங்குவோம். ரமலான்ல அதிகமானவங்களோட இஃப்தாரும் சஹரும் துவாவுடைய நேரம் அது போறது. சில நேரம் பயான் கேட்கறது நல்ல விஷயம் தான், அதுக்கு வேற நேரம் வச்சுக்கோங்க. ரமலான் என்றது குர்ஆனை நாங்க ஓதும், நாங்க கேட்கிற நேரம். அதே போல ரமலான்ல ரெண்டாவது ஒரு விஷயம், ரெண்டாவதாக முக்கியமான விஷயம், குர்ஆனோட சேர்த்து செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார். எங்கட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக ரமலான் வந்திருக்கு, எங்கட பாவங்களை இல்லாமாக்க ரமலான் வந்திருக்கு. அதுக்குரிய ஆக முக்கியமான ஒரு சாதனம் தான் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க உங்களோட பாவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க ரெடியா இருக்கிறான். எவ்வளவு பெரிய பெரும் பெரும் பாவங்கள் செஞ்ச மக்கள் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறார். எனவே எங்கட பாவங்கள் பெரிய பாவங்கள் இல்லை, நாங்க பெரும் பாவங்களோட வாழ்றவங்க இல்லை. 100 கொலை செஞ்ச மக்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். காலமெல்லாம் விபச்சாரத்துல கழிச்ச பெண்ணையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். எனவே அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா என்ற கேள்விக்கே எங்களுக்கு இடம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாரையும் பார்த்தான் சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு முன்னால கொஞ்சம் உட்காருவோம். எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு நோய் இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு பிள்ளைகள பிரச்சனை இருக்குது, குடும்பத்துடைய பிரச்சனை எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்ற? எங்கட சல்லி பிரச்சனை போயிட்டு பேங்க்ல சொல்றதா? முடியுமா சொன்னா? இல்லாட்டி வட்டிக்கு கொடுக்க வேண்டியது சொல்றதா? உள்ள நகையை அடகு வைக்கிறதா? அல்லாஹ்வுக்கு முன்னால ரமலான் துஆவுடைய காலம், அது இஃப்தாருடைய நேரம். அல்லாஹ் துஆவுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, அதிகமாக அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை விட்டும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. அதிகமாக இந்த அமல்கள் தான் ரமலான்ல செய்யப்படவே. கடையில தான் இருக்கிறோம், வியாபாரம் செய்யறோம், சந்தையில இருக்கிறோம், எங்களுக்கு கஷ்டம் இல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைக், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்றதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இந்த விக்ரோடு எங்களுக்கு ரமலானை கழிக்கலாம். தயவு செஞ்சு ரமலான உங்களோட நாக்கால வீணாக்கிறார், உங்களோட நாக்கால உங்களோட பேச்சால ரமலான வீணாக்கிறாதீங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லையா? உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறாங்க, அந்த நோன்புல பிரயோசனம் என்னன்னா பசியில இருந்ததும் தாவத்துல இருந்ததும் மட்டும்தான். ஏன் இவர் நோன்பை பிடிச்சிட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சதும் இல்லை, குர்ஆன் ஓதினதும் இல்லை, மக்களுக்கு நல்லதை சொன்னதும் இல்லை. இவர் முழுக்க முழுக்க பேசுகிறார் அடுத்தவருடைய பலாய், அடுத்தவருடைய விஷயங்களை பேசுகிறார், புறம் பேசுகிறார், தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார். எனவே ரமலான்ல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்க ஒவ்வொருத்தரையும் நாக்கு. இந்த நாவை நாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம். நிறைய பேருடைய ரமலான் பாலாகிறதுக்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்கு. எனவே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்கிட்ட அதிகமாக துஆ செய்வோம். அல்லாஹ்வுடைய நபி சொர்க்க, அதாவது ரமலான்ல அதிகமாக சொர்க்கத்தை கேட்கும்படி சொல்றான், அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி சொல்றான். ஒவ்வொருத்தர வாழ்க்கையில லட்சியமே நோக்கமே மௌத்துக்கு பின்னால அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நானும் நீங்களும் அடையணும். எங்கட மனைவி மக்கள் அடையணும், எங்கட குழந்தைகள் அடையணும், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அடையணும். அதுதான் எங்களோட லட்சியம். எனவே ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரமும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுந்து எங்கட சொர்க்கத்தை நாங்க உறுதி பண்ணிக்கொள்வோம். ஏனென்றா ரமலான் என்றது ஆக பெரிய ஒரு சீசன், அது ஆக பெரிய ஒரு பாக்கியம். அது ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும்
எந்த மாசத்திலையும் இல்லாத ஒரு பாக்கியம். ஒவ்வொரு துவாரையும் கேட்போம், யா அல்லாஹ் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், என் எத்தனை ரமலான் அழிஞ்சு போய்த்திருக்குது, எங்களை எத்தனை ரமலான் பதுவாவுக்குரிய ரமலானாக மாறி இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எங்கட வாலிப காலத்துல இருந்து இதுவரைக்கும் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் என்றா எங்கட எத்தனை ரமலான் வீணாகி போய்த்திருக்கு, எத்தனை ரமலான் பதுவாவுக்குரிய ரமலானாக மாறி இருக்கு, எவ்வளவு ரமலான் பாவங்களோட போய்த்திருக்கும், எவ்வளவு ரமலான் நாங்க நோம்ப பிடிக்காம கிடைச்சிருப்போம். எனவே இந்த ரமலான் இது எங்களுக்கு கிடைச்ச ஆக பெரிய ஒரு பாக்கியம். வார ரமலானுக்கு ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்றது சொல்லலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து இஸ்திக்ஃபாருக்குரிய ரமலானாக, அதே போல துஆவுக்குரிய ரமலானாக இந்த ரமலானை மாற்றிக்கொள்ளும். அதே போல அன்பான சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான அமல் ரமலான்ல இரவுடைய நேரம் தராபீஹுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்களே, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான்ல இரவு நேரம் தொழுகிறாரோ, நின்று வணங்குறாரோ, இவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, ஆதாரம் காட்டுங்க, நபி அவங்க தராவி தொழுஞ்சிக்கிறாங்களா இல்லையா? அப்படி கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஏழு வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகைய தஹஜ்ஜுடைய நேரம் தொழுவான். அந்த 8 ரக்காத்தையும் அந்த 11 ரக்காத்தையும் எங்கட பாஷையில சொல்றேன்டா மணித்தியால கணக்கு தொழுவான். அந்த அளவுக்கு உங்களுக்கு தொலையலும் என்றா நீங்க யாருக்கு தொலை வானம் என்று சொல்றீங்களோ அவங்களையும் கூட்டிக் கொண்டு நீங்களும் சேர்ந்து அந்த நேரம் 2 ஹவர் 3 ஹவர் 11 ரக்காத்தை தொழுவுங்க. அப்படி அவங்களுக்கு செய்ய இயலாதா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அதான் சொன்னாங்க. அவங்க காட்டின ஒரு முறை இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால தொழக்கூடிய அந்த தராவி சின்ன சின்ன சூறாக்கள் ஓதுவாங்க. சில நேரம் ஒரு தராவிக்கு ஒரு இரவுல ஒரு ஜுஸ அதாவது பூர்த்தியாக ஓதி முடிப்பாங்க, தமாம் செய்வாங்க. 30 நாளைக்கு 30 ஜுஸையும் ஓதி முடிப்பாங்க. அதுல வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு தராவிஹுடைய தொழுகைய கியாமுல் லைல தஹஜ்ஜத்ல நபியோங்க தொழுந்த மாதிரி 2 ஹவர் 3 ஹவர் செலவழிச்சு தொழுதலும்னா அது சிறந்தது. நீங்க தராவி தொழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அதை தொழுந்துக்கோங்க, அதுதான் அவங்களுக்கு சிறந்தது. ஹஜ்ரத் உமரும் அப்படிதான் சொன்னான். உங்களுக்கு அது செய்ய கஷ்டம் என்றா இங்க தொழக்கூடிய அந்த 1 ஹவர் 1 ஹவர் அந்த தராவிஹுடைய தொழுகையில வந்து கலந்துக்கோங்க. அதாவது ஒரு அமல்ல மண்ணை போடுற வேலையை செய்யக்கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, தராவிஹுடைய தொழுகை அது ஆக சிறந்த ஒரு தொழுகை. இந்த பாக்கியம் ரமலான்ல மட்டும்தான் இருக்குது, வேற காலங்களில் இந்த பாக்கியம் கிடைக்காது. அந்த தொழுகையில யார் பேணுதலாக பக்குவத்தோட யார் தொழுகிறாங்களோ இவங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் தொழுது காட்டினாங்க. எப்படி தொழுந்தாங்கண்டா, நபி அவங்க தொழுந்து கால் வீங்கி கால் வெடிச்சு ரத்தம் போற அளவுக்கு தொழுந்தாங்க. நபி அவங்க எங்களுக்கு வழிமுறையை காட்டினாங்க. இரவு தொழுகை இப்படிதான் தொழ வேணும். எல்லா காலங்கள்லையும் தூங்குறோம், தூங்கி நல்ல சுபுக்கு தான் எழும்புறோம். ரமலான்லையும் அதே மாதிரி எங்கட ஷெட்யூல் மாறலன்னா வேலை. ரமலான்ல கொஞ்சம் தொழுகைக்காக இபாதத்துக்காக நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுடைய திருப்திய அல்லாஹுடைய நெருக்கத்தை அறிஞ்சுக்கணும். அதே போல அன்பான சகோதரர்களே, ரமலான்ல இன்னொரு ஆக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலங்கள்ல வீசுற காத்தை விட மிக வேகமாக சதகா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலங்களிலும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ரமலான் என்று வந்துட்டா அதை விட கூடையாக செய்வாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவங்களோட சதக்கா ரமலான்ல மேலும் மேலும் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். உலமாக்கள் சொல்றாங்க, ரமலானுடைய மாசம் என்றது ஜகாத்துடைய மாசம் இல்லை. ஏன்னா அதிகமானவங்க ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிற மாசமாக ரமலான் மாறி இருக்கு. ஏன்னா அவனோட நோக்கம் நல்லம், 1க்கு 70 கிடைக்கும் செய்யறாங்க. ஆனா அந்த மாசம் சதக்காக்குரிய மாசம். இமாமான்களோட சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரமலானுக்கு முன்னால ஜகாத்தை முடிச்சிருவாங்க, ரமலான்ல மிக வேகமாக சதக்கா செய்வாங்க. நாங்க யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சதக்காவை வந்து பெரிய பெரிய கோடீஸ்வர மக்கள் தான் கொடுக்கணும், எங்களுக்கு அதுக்குரிய தகுதி இல்லை, நாங்க எடுக்கிற ஆட்கள் என்ற யோசனை வந்துடக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு வசதி தந்திருக்கிறானோ எங்களோட வசதிக்கேற்ப நாங்க சதக்காக்கள் கொடுப்போம். ஒரு நாளைக்கு எங்களுக்கு 100 ரூபாய் எழுமா, ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபாவா 500 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாவா 1000 ரூபா. இப்பவே முடிவெடுப்போம், ரமலான்ல 30 நாளைக்கும் நாங்க இன்ஷா அல்லாஹ் சதக்கா செய்வோம். எங்களோட தகுதிக்கு ஏற்ப சதக்கா கொடுப்போம்.
நாங்க கொடுக்கிற சதக்கா சரியான ஒத்தட்ட போய் சேரும் என்றா அதனுடைய பொறுமதியே வேறு. சதக்கா கொடுக்கிற நேரம் அல்லாஹ்கிட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் ஏண்ட சதக்காவை தகுதியான மக்களுக்கு கொண்டு போய் சேரு. எத்தனையோ பேர் ரமதான்ல அவங்களோட நிலைமைகள் சொல்லிக் கொள்ளாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறான். ரமதான் மட்டுமில்ல, பொதுவான காலங்களிலும் முச்சம் கஷ்டத்தோடு இருக்கிறான். அப்படியாப்பட்ட தகுதியான மக்களை தேடி அவங்களோட கையில கொண்டு போயிட்டு நீங்க உதவிகளை செய்யற நேரம் அவங்களோட அழுகையும் அவங்களோட துஆவும் தீராத நோய்க்குரிய மருந்தாக மாறும். பல கோடியால செய்ய இயலாத மருத்துவம் அந்த ஒரு துஆவால செய்யணும், அந்த ஒரு கண்ணீரால செய்யணும். பல வருஷங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். எனவே அல்லாஹ்கிட்ட அதையும் துஆ கேளு, யா அல்லாஹ் இந்த சதக்கா தகுதியான மக்களுக்கு போய் சேர்றதுக்கு தௌஃபீக் செய்வாயா. எனவே அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய மாசம் இது ஆக சிறந்தது. ஏற்கனவே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் இது ரமலான்ல நாங்க பயன்படுத்தினாதான் ரமலானுடைய கடைசி நாள் ஏண்டையும் மோடையும் பெருநாளுடைய நாளா இருக்கு. அப்படி இல்லைண்டா ரமலான பொதுவாகவே கழிக்கிற மாதிரி கழிச்சுட்டு நாங்க பெருநாள் கொண்டாடுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ரமலான யாரு சரியா கழிச்சாங்களோ இவங்களுக்கு தான் ஈதுல் ஃபித்ர். ரமலான யார சரியா கழிக்கலையோ அவங்க அன்னைக்கு பெருநாள் நாள் இல்ல, அவங்க ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நாள், பெரும் நஷ்டத்தோட பெரும் ஒரு அழிவோடு இருக்கிற நாள் அவர்கள். எனவே அன்பான சகோதரர்களே, புத்திசாலியாக இருந்து யோசிப்போம். ஆக பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுடைய இரக்கத்துக்குரிய அடையாளம் தான் இந்த மாசத்துல அல்லாஹ் எங்களை ஹயாத்தோட வச்சிருக்கிறான். கடைசி வரைக்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹயாத்தை நீடிச்சு வைக்கணும். முழு ரமலானையும் பிடிச்சி அல்லாஹுடைய திருப்தி அடைஞ்சி அல்லாஹுடைய மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, உங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிச்சு எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வாயாக. வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد